வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு 2 செய்திகள் படிச்சேங்க. ஒண்ணு, ஒரு மிகப்பெரிய நாடு 2031க்குள்ள செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு பிடி மண்ண எடுத்துட்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய நாடு கோவிலுக்குள்ள நுழையணும்னா, அதுக்கு முதல்ல யூரின் டெஸ்ட் எடுத்து உங்களுடைய பக்திய நிரூபிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய வேறுபாடு பார்த்தீங்களா? ஆனா இந்த 2 சம்பவங்களும் உண்மைதான். இது கற்பனை இல்லங்க. நிஜமா நடக்கிறத தான் சொல்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் அறிவியல பிரையாரிடைஸ் பண்ணும்பொழுது, அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா ஆன்மீகத்துக்கு பின்னால போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்மை. இப்படி ஆன்மீகத்துக்கு பின்னால, மதத்துக்கு பின்னால ஓடிய நாடுகள் நல்லா இருந்ததா, முன்னேறியதா சரித்திரமே இல்ல. அதற்கு உதாரணம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள். ஆனா எந்த நாடுகள் அறிவியலையும், ஆன்மீகத்தையும் பிரிச்சு பாக்குதோ, அறிவியலையும், அரசியலையும் பிரிச்சு பாக்குதோ, அந்த நாடுகள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நீங்க உலகத்துல இருக்கிற எந்த நாட வேணா எக்ஸாம்பிளா எடுத்துக்கங்க. மதத்தை முன்னிறுத்தி, மதத்தின் மூலமாக அரசியல் செய்து ஆளுமை செலுத்தக்கூடிய நாடுகள் எதுவுமே லாங் டெர்ம்ல உருப்படத்தா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அழிவு பாதையில தான் இந்தியாவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல் செய்தி, சைனா நாட்டுல 2031க்குள்ள செவ்வாய் கிரகத்துக்கு போயி, அந்த கிரகத்துல இருந்து ஒரு பிடி மண்ணையாவது திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இலக்க டார்கெட்ட பிக்ஸ் பண்ணி, அதை நோக்கி அவங்க முயற்சி செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய அந்த டியான்மென் 3 அப்படிங்கிற சேட்டலைட் மூலமாக 2031ஆம் ஆண்டுக்குள் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? முதல்ல அவங்க செவ்வாய் கிரகத்துல போய் சக்சஸ்ஃபுல்லா இறங்கணும். இறங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜியாலஜிய ஸ்டடி பண்ணணும். முடிஞ்சா அங்கேருந்து சாம்பிள்ஸ எடுத்துக்கணும். சாம்பிள்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாம, வெற்றிகரமா இந்த மிஷன முடிச்சுட்டு அவங்க திரும்ப சைனாவுக்கு திரும்பி வரணும். பூமிக்கு திரும்பி வரணும். இது மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் மிஷன். ஆனா, இத அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்கன்னா, மனித குலத்துக்கே இவ்வளவு நாள் இருந்த மிகப்பெரிய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும். செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு கிரகமா? உயிரினங்கள் வாழறாங்களா? இப்படி பல ஆண்டுகளாக விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் விடை தரக்கூடிய ஒரு மிஷன் அந்த மிஷன். உலகத்துடைய ஸ்பேஸ் ஹிஸ்டரிய மாற்றி அமைக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ரெவல்யூஷன ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட முயற்சியில சைனா இறங்கியிருக்கு. சைனா இப்படி போயிட்டு இருக்குன்னா, நம்ம இந்தியாவுக்கு வருவோம். உத்தரகாண்ட் மாநிலத்துல கங்கோத்ரி கோவிலுக்குள்ள நுழையணும்னா, அதுக்கு அந்த டெம்பிள் கமிட்டி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது உத்தரகாண்டுக்கு சாமி தரிசனம் செய்யக்கூடிய அனைவரும், போகக்கூடிய அனைவரும் கோவில் என்டர் பண்றதுக்கு முன்னால, அங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட் மூலமாக பஞ்சகவ்யம் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. இந்த பஞ்சகவ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமாட்டுடைய பாலு, தயிரு, நெய்யி, மூத்திரம், சாணம். இந்த 5த்தையும் மிக்ஸ் பண்ணி பஞ்சகவ்யம் அப்படிங்கிற ஒரு காக்டெயில ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காக்டெயில வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் அவசியம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் நீங்க கோவிலுக்குள்ள நுழைய முடியும். சாமி தரிசனம் செய்ய முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த டெம்பிள் ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, உண்மையான பக்தர்கள், சனாதன தர்மத்தை மனதார ஏற்றுக்கொண்ட பக்தர்கள் தான் கங்கோத்ரி கோவிலுக்குள்ள போயி சாமிய தரிசனம் பண்ண முடியும். அப்படி உண்மையான பக்தர்களாக இருந்தாங்கன்னா, எந்த கேள்வியும் கேட்காம நாங்க குடுக்கறத குடிச்சுட்டு உள்ள போவாங்க. இந்த யூரின் டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க உண்மையான சனாதனவாதிகள், உண்மையான பக்தர்கள். அவங்களுக்கு உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தெரியும். இத எவன் குடிக்க மறுக்கிறானோ, அவனுக்கு பக்தி இல்ல. அதனால அவன் கடவுள பார்க்க முடியாது. அவன அப்படியே கேட்ல இருந்து திருப்பி அனுப்பிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு பொறுத்தது. நம்பிக்கைங்கிறது ஒவ்வொருத்தர் மனசுல இருக்கணும். அத யூரின் டெஸ்ட் மூலமாவோ, இல்ல இந்த மாதிரி மோஷன் டெஸ்ட் மூலமாகவோ நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே யாருக்கும் கிடையாது. ஏன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அந்த அடிப்படை உரிமைய குடுத்திருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தான் விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றலாம். இல்ல எங்களுக்கு மத நம்பிக்கை இல்ல, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லன்னா, அதை வெளிப்படுத்தவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சுதந்திரத்த குடுத்திருக்குது. அதே மாதிரி நாம விருப்பப்பட்ட கடவுள, நாம விருப்பப்பட்ட முறையில அடுத்தவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில
நாம கும்பிடுறதுக்கான ஃப்ரீடமும் நமக்கு இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு முறைகள்ல நம்ம கும்பிடுறோம். சில பேர் பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க, சில பேர் கெடா வெட்டி கும்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பரிகாரம், பிராயச்சித்தம், இல்ல வழிபடக்கூடிய வழிபாடு முறைகள் அப்படின்னு எவ்வளவோ இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள நுழையணும்னா நீ மாட்டு மூத்திரத்தை குடிச்சாதான் நீ நுழைய முடியும். அப்பதான் நீ உண்மையான பக்தர் அப்படின்னு இவங்க யாரு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? ஒரு யூரின் டெஸ்ட் மூலமா நீங்க உண்மையான சனாதனி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் குடுத்தாதான் நீங்க கடவுள பார்க்க முடியும்னா, கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவுல இந்த புரோக்கர்களுக்கு என்ன வேலை? யோசிச்சு பாருங்க. ஒருவர் கட்டாயப்படுத்தி இத நீ குடி. அப்பதான் உனக்கு உண்மையான பக்தி இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புவேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான்னா, அது கட்டுப்பாடா? இல்ல சுதந்திரமா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சயின்டிபிக் டெம்பரோட அறிவியல் ரீதியான பார்வையோட நாம அதை அப்ரோச் பண்ணணும். எந்த விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்புறதுக்கு பதிலா அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. இது நமக்கு நல்லதா, நம்மள சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துக்கு நல்லதா அப்படிங்கறத யோசிங்க. இப்படி பகுத்தறிவோட யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இத புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறாரு, தந்தை பெரியாரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா, இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அப்படியே சிந்திச்சு பார்த்து முடிவு எடுக்குறாங்களா? இங்க இருக்கக்கூடிய ஆளும் பாஜக அரசு என்ன நரேட்டிவ செட் பண்ணுதோ, அத கொண்டு போய் அவங்க மூளையில இந்த சோசியல் மீடியாவும், கோதி மீடியாவும் சேர்ந்து திணிக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பரவால்ல இவங்க என்ன பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு கண்மூடித்தனமாக ஒரு மிகப்பெரிய கூட்டம் இவங்கள நம்பிக்கிட்டு இருக்கு. சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல காணாம போயிட்டு இருக்கு. இதுல மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, இந்தியாவுல தான் இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம். உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு நாம. அதுலயும் இளைஞர்களுடைய ஜனத்தொகை அதிகமா நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்படிப்பட்ட இளைஞர்களை அறிவியல் ரீதியான ஒரு பாதையில் வழி நடத்தாமல், கண்மூடித்தனமான, பிற்போக்குத்தனமான நம்பிக்கைகள் கொண்ட ஆன்மீக பாதையில பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் ஸ்பேஸ் ரிசர்ச், சயின்டிபிக் எவல்யூஷன்ஸ், சயின்டிபிக் இன்னோவேஷன்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனா நாம எவன் மூத்திரம் குடிப்பான்? எவன் கோவிலுக்குள்ள போவான்? எவன் ஹிந்து? எவன் முஸ்லிம்? எவன் கிறிஸ்டியன்? அப்படின்னு இங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எந்த ஒரு மதத்தையோ புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலைங்க. இது பழமை வர்சஸ் புதுமை கூட இல்ல. இது அறிவியல் வர்சஸ் ஆன்மீகம். ஆன்மீகம்ங்கிற பெயர்ல நம்மள பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை போக்கை மெல்ல மெல்ல மழுங்கடிச்சு இன்னைக்கு மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அதனாலதான் நாட்டுடைய தலைநகரம் டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஏஐ கான்க்ளேவ் நடக்கும் பொழுது, சைனால ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு நாய் பொம்மைய நாங்க 300 கோடி ரூபாய் செலவழிச்சு உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்கள் வெளிப்படையா பொய் சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. முன்னெல்லாம் இந்தியாவை சேர்ந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப அறிவாளிகள். வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க நிறைய பேர் கிளம்பி போயிடுறாங்க. அதனால இந்தியால பிரெயின் ட்ரெயின் ஆயிடுது. அதனாலதான் இந்தியா முன்னேறல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு பிரெயினே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு எப்படிப்பட்ட நாடு தேவை? செவ்வாய் கிரகத்துக்கு போணும் அப்படின்னு கனவு காணக்கூடிய இளைஞர்கள் தேவையா? இல்ல செவ்வாய்க்கிழமை மூத்திரத்தை குடிச்சிட்டு கோவிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி வாங்கக்கூடிய தலைமுறை தேவையா? சிந்திச்சு பாருங்க. உலகமே ஒரு திசையில போயிட்டு இருக்கும்போது, இந்தியா எந்த திசையில பயணிக்குது? நன்றி. வணக்கம்.